10,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். நம்ம ஜிஎம்எஸ் தமிழா வந்து சேனல் ஆரம்பிச்சு என்ன காரணம், அதுக்கப்புறம் ரெகுலர் கண்டென்ட்லாம் டெய்லி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயம் ஸ்டுடியோ அவங்கள வந்து நான் வந்து நம்ம அடுத்த இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன், டைமண்ட் ப்ளே பட்டன் போகிறாங்க. தம்ப்நெயிலு, கண்டென்ட்டு, எடிட்டிங்கு, ஹேஷ்டேக்கு, டிஸ்கிரிப்ஷனு இது மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு சில டைம் நான் நினச்சேன், இவ்வளோ வீடியோ போடுறோம், ரீச்சே இல்லை, என்ன பண்ணலாம், ஒருவேளை நிறுத்திட்டு என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு ஒரு 1000 ரூபாய் வந்து கிவ்வே கொடுக்கலான் இருக்கேன். ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஜிஎம்எஸ் தமிழில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரீச் ஆகிட்டோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். உங்களோட ஆதரவுனால நான் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம வந்து போகணும். யாரோட ஆதரவுனால, உங்களோட ஆதரவுனால ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நிறைய குறைகள் சொல்லி நான் வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றி வந்து என்றென்றும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎம்எஸ் தமிழா வந்து சேனல் ஆரம்பிச்சு என்ன காரணம், நம்ம என்னென்ன அடுத்த இலக்கு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகலாம். அடுத்து என்ன சொல்லுவோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஜிஎம்எஸ் தமிழா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா, ஜிஎம்எஸ் தமிழா வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் பண்ணும்போது உங்களுக்கு சின்னசாக இருக்கும். ஆனால் பட் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர், மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வந்து கொண்டுட்டு போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் 3 மந்த் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 817 நாட்கள் ஆயிடுச்சு. 817 நாட்களில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தது வந்து பார்த்தோன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆவரேஜாக கணக்கு போட்டிங்கன்னா கூட பர் டேக்கு வந்து 15 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து வந்திருக்குது. நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து இது வந்து மற்றவங்களுக்கு, மற்ற யூடியூபருக்கு, உங்களுக்குலாம் பார்த்தா இப்போடா நீ எல்லாம் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நீ இப்பெல்லாம் பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் பட் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் 10,000ன்றது சாதாரண. அதுக்காக வந்து பின்னாடி வந்து 2 வருஷம் வந்து நான் உழைச்சிருக்கேன். 2 வருஷம் நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து போய்க்கிறேன். அது வந்து யூடியூப் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. நான் சேர் தவறுகள் மக்கள்கிட்ட வந்து கேட்க டைம் இல்லாமல் நான் வந்து ரீச் ஆகாமல் இப்போ தான் ஓரளவுக்கு போயிட்டுருக்கேன். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் சொல்லணும் இந்த தருணம். இந்த தருணத்தில் வந்து நான் எதுக்காக யூடியூப்புக்குள்ளே வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு கிராமத்தில் சேர்ந்த நபர். என்னோட கிராமத்தில் இருந்து வெளியூருக்கு போய் ஒர்க் பண்ணிருந்தேன். ஒர்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய ஜென்ரல் நாலேஜ் வந்து நான் வந்து வளர்த்துட்டேன். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நிறைய நாலேஜ் எல்லாம் நான் வளர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமான விஷயம் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா, நான் வந்து மதன் கௌரி இருக்கார் இல்லையா, அவர் வீடியோ நிறைய பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஸ்பைர் ஆகி கண்டிப்பாக வந்து நாமளும் வந்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் ரெகுலர் கண்டென்ட்லாம் டெய்லி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயம் ஸ்டுடியோ அவங்கள வந்து நான் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு அவங்க பேச்சிலையும் அவங்க சொல்ல கருத்துலையும் வந்து மக்கள் வந்து வீண்டு பார்க்குறாங்க. அதில் வந்து நாமளும் ஒருத்தனாக இருந்தேன். அதை வந்து நாமளும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கண்டிப்பாக வந்து எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மதன் கௌரி, ஒரு பக்கம் மாயம் ஸ்டுடியோ, இது 2 சேனலில் பார்த்து தான் நான் வந்து சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபராக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம அடுத்த இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன், டைமண்ட் ப்ளே பட்டன் போகிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலையும் ஓரளவுக்காச்சும் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல கருத்து சொல்லி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. நம்மளும் வந்து நிறைய வீடியோ போடுங்க. யூடியூப் வந்து நீங்கள் வந்து நிறைய இருக்கலாம். யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, சம்பளம் வந்து உனக்கு இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பட் வந்து அதில் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது அதோட எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா, இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக ரெவன்யூ இருக்குது. ஆனால் பட் வந்து நானும் அது சரியாக கடைப்பிடிக்கல. அது வந்து ஃபாலோ பண்ணுறேன். யூடியூப்பில் வந்து ரெகுலராக கண்டென்ட் போடுறது ஃபாலோ பண்ணுறேன். என்னோட பேச்சு திறமை அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட அந்த டைமில் வந்து எடுத்துகிட்டு போகிற விதத்தில் வந்து தான் வந்து அந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆகும். ஆனால் பட் வந்து
சரியான ஊதியம் வந்து கண்டிப்பாக யூடியூப்ல இருக்குது. நிறைய பேர் யூடியூப் வந்து நான் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. நிறைய சேனல் நானே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பட்ட காலகட்டத்தில் ஒரு 4 யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தேன். கிரியேட் பண்ணி கொடுத்து ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ போட முடியல, அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் வந்து கண்டினியூவாக கரெக்டாக ரெகுலராக போட்டாங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்ல சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெவன்யூன்றது யூடியூப்ல இருக்குதுங்க. அதை நம்ம தான் சரியாக பயன்படுத்துறதில்ல. இது மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ பேசுறியே உனக்கு எவ்வளோ யூடியூப் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறது என்ன இருக்குங்க, இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 3 முறை யூடியூப்ல வந்து ரெவன்யூ வந்திருக்கு. அது வந்து 3 முறைன்னா எவ்வளோ கணக்கு போட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா $100 டெய்லி இதாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். நம்ம வந்து ஒரே ஒரு பல்காக வச்சுட்டு ஒட்டா வித்ட்ரால் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக $100 இருக்கா அடுத்த மாதம் 21ஆம் வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்குது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். நீ வந்து ஒரு 2 வருஷத்தில் சொல்கிறேன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீச்ன்றது ரொம்ப 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 ஸ்லோவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மானிட்டைஸ் எனேபிள் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் எப்படி தான் நம்ம கண்டென்ட் போடுவேன், காலையில் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு போயிடுவேன், ஆஃபீஸ் போயிடுவேன். ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப நைட்டை வந்து அந்த 11 மணிக்கு 10 மணிக்கு 10:30க்கு மேலே ஒரு ரூமுக்கு வருவேன். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை பார்ப்பேன். திரும்ப காலையில் பேசிட்டு அந்த வீடியோ போட்டு போயிடும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா நான் பேசக்கூடிய கண்டென்ட் வந்து கரெக்டான டைமில் போட்டால் மட்டும்தான் ரீச் ஆகுதே தவிர கரெக்டான டைமில் போடலாம் அது ரீச் ஆகுதில்ல. இதுதான் வந்து நான் பண்ண மெயின் தப்பு. ஒரு வருஷமாக இதுதான் பண்ணேன். இப்போ என்னன்னா இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, இதை பற்றி ஒரு நாட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாருமே பேசி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் பேசும்போது ஏன்னா வந்து இதில் வந்து இந்த பந்தயத்தில் வந்து நான் முன்னேறேன்னா நீ முன்னேற அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கும், நல்ல ரீச் இருக்கும், க்ரோத் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து போடும்போது யூடியூப் சஜஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் காட்டும். 50 பேர் ஒரு 20 பேர் கிளிக் பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒரு 50 பேர் காட்டும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 50 பேரில் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது காட்டுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக காட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரீச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான டைமில் போட்டு கரெக்டாக வீடியோ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான ரீச்ன்றது வந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரீச்ன்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் வந்து யூடியூப்பில் மிகப்பெரிய ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் தம்ப்நெயிலு, கண்டென்ட்டு, எடிட்டிங்கு, ஹேஷ்டேகு, டிஸ்கிரிப்ஷனு இது மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு சில டைமில் நான் நினச்சேன், இவ்வளோ வீடியோ போடுறோம், ரீச்சே இல்லை, என்ன பண்ணலாம், ஒரு வேளை நிறுத்திட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு தான். ஆனால் வந்து எனக்கு ஒன்று என்ன இன்ஸ்பயர்னா, ஏன் அவங்க மட்டும் இவ்வளோ டாப்பில் ரீச்சில் போயிட்டு இருக்கிறாங்களே, நாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இது வரைக்குமே பொறாமன்னு இல்லை, ஒரு நல்ல எண்ணத்தில் நாமளும் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கில் வந்து நாமளும் வந்து முன்னேறணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து தொடர்ந்து நீங்களாம் நினச்சி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து நான் 2.5 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா வந்து சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் வந்து அவ்வளோ விட்டுட்டு வந்து எதுக்காக அந்த யூடியூப்பில் வரணும்னா, நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில் வந்து ரெகுலராக வீடியோ போட்டிருக்கோம். அத்தனை இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட் போடுவேன். என்னன்னா கிட்டத்தட்ட வந்து வீடியோ வீடியோ எந்த டைட்டில் போடணும்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம், அதுக்கப்புறம் கண்டென்ட் எடுக்கிறது 4 மணி நேரம், வீடியோ எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம், எடிட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்புக்கு என்ன பண்ண தெரியுமா, எடுத்த உடனே யார் நம்ம வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏதோ ஒரு நபருக்கு வந்து ஒரு 10 பேர் காட்டும். அதில் வந்து நான் வந்து தம்ப்நெயில் வந்து தப்பாக பண்ணியிருப்பேன். தம்ப்நெயில் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நான் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணது மக்கள் வந்து ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா ரொம்ப மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். எதுக்குடா வீடியோ போடணும், நம்ம எதுக்குடா போடுறோம், தேவையில்லாமல் வீடியோ போட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, வீடியோ போட்டுட்டு அடுத்த கண்டென்ட் போக மாட்டோம். அந்த வீடியோ வியூஸ் போச்சான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கறது, திரும்ப வச்சுறது, திரும்ப ஒரு 10 நிமிஷம் எங்கேனா இருக்க ஒர்க் பண்ணுறது, திரும்ப எடுத்து பார்த்துட்டு நம்ம சேனல் ஏன் ஒன்று வியூஸை போகல, என்ன ரீசனாக இருக்கும், அதுக்கப்புறம் இதுன்றது இந்த மாதிரி நிறைய ஏமாந்து போயிருக்குன்னு தான் சொல்ல வரணும்.
எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நம்ம வீடியோ போடும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த வீடியோ ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு 10,000 பேர் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து போடுவோம். ஆனால் வந்து அது 10 நாள் கழிச்சு பார்த்தாலே அந்த வியூஸ் வந்து 10 வியூஸ் கூட போயிருக்காது. நம்மள எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்கு, ஆனால் வியூஸ் வந்து 10 வியூஸ் போயிருக்கு. அதுலேயே ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னன்னா அந்த 10 பேர்த்துல வந்து 2 பேர் வந்து லைக் பண்ணிட்டு போயிருப்பான், 2 பேர் ஒரு ஆள் வந்து பரவாயில்லப்பா நல்லா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போயிருப்பான், நைஸ் ஒர்க்கு இல்லைன்னா வேற கண்டென்ட் போடுன்னு போடுவான். அதில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகமே வரும். பரவாயில்லடா நம்மளுக்கும் 2 பேர் வந்து மதிச்சு வீடியோ கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து இது வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் வந்து பல வருஷம் நம்ம தொடர்ந்து பண்ணுவோங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மளுக்குன்னு வந்து ஒரு லைஃப் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஏன்னா வந்து பணம் இருந்துட்டு நம்ம வந்து இதுக்கு ஃபீல்டுக்கு வரல, பணம் நம்மளும் சம்பாதிக்கலாம், நம்மளோட கருத்து வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து ஆரம்பித்தோம். ஆனால் பட் வந்து இது வரைக்குமே நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது, எதிர்பார்த்தது, ஃபேமிலி எதிர்பார்த்தது வந்து நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன். எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட பேச சொல்ல வரோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் தான் எங்களோட சப்ஸ்கிரைபரு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு வருத்தமே கிடையாது. ஏன்னா நீங்களும் என்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 10,000 ஒரு குடும்பமாக இருக்கோம், 10,000 பேர் ஒரு குடும்பமாக இருக்கோம். அது வந்து இன்னும் நம்ம குடும்பத்தில் வந்து 1,00,000 ஆக்கணும். அடுத்த லெவல் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த மாதிரி லெவலில் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏமு. இப்போ வந்து நீ இவ்வளோ வீடியோ போட்டிருக்க, எவ்வளோ வீடியோ போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 650 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம சேனலில் இருக்கிறது 650 வீடியோ இருக்கும். ஆனால் பட் வந்து ஒரு 150 வீடியோ வந்து நான் டெலிட்டே பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா 4 வியூஸ் 2 வியூஸ் போச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும், ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் வந்து வரவேற்கத்தக்கலை அப்படின்னும் போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டுருக்கும். சரி விடுறா, இந்த வீடியோ கண்டென்ட் பிடிக்கல மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப செலவு பண்ணி கூட வீடியோ எடுத்திருப்பேன். கண்டென்ட் வந்து ரிசர்ச் பண்ணி இல்லை வெளியில் போய் எடுத்து இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் பட் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது கூட ஒரு 150 வீடியோ வந்து டெலிட்டே பண்ணியிருப்பேன். இருக்கிறது 650 வீடியோ, ஆனால் 150 வீடியோ டெலிட் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 வீடியோ. அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டால் எப்படியும் ஒரு 1000 பேர் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. ஆனால் பட் வந்து இதுக்கு முன்னாடி போடும்போது 7 ஷார்ட்ஸு 45 100 80 60 70 இப்படி 100க்குள்ளேயே ஷார்ட்ஸ் எல்லாம் போகும். ஆனால் வந்து மற்ற சேனலில் வந்து நம்ம அதே கண்டென்ட்டு அதே ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் பட் வந்து நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 200லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களும் அதே கண்டென்ட் தான் பேசுகிறாங்க, நாமளும் அதே தான் கண்டென்ட் பேசுகிறாங்க. அந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இது வந்து ரீச்சாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எத்தனை லைக் பண்ணுறாங்க, எத்தனை கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் மற்றவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுது. ஆனால் பட் வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நாம் போடுற வீடியோ யூடியூப் போடா நீலாம் இதுக்கு தேவையில்லாத வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டு போகிறனால ரொம்ப மனத்தொழிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 200 ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெலிட் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் என்னோட மிஸ்டேக் நிறைய இருக்கும் அந்த ஷார்ட்ஸில். வந்து ஏன் ரீச் ஆகலாம் அப்படின்னா எடிட்டிங்கில் தப்பாக பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டைட்டில் வந்து தப்பாக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் பேசுகிறதுல வந்து திக்கி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து ஒரே மாதிரி பேசுவேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அது வந்து லைக் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து சந்திச்சுட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மாதத்தில் வந்து என்னோடய சேனல் வந்து நல்ல க்ரோத்து. லாஸ்ட் 6 மாதம் வரைக்கும் 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு என்னோடய சேனலில். அதுக்கப்புறம் 8000 சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் காரணம்? உங்களால் தான் காரணம். என்னென்னா நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தேன். எப்படின்னா நம்மளுடைய வீரப்பன் அவர்களை பற்றி நம்ம சேனல் வந்து போட ஆரம்பித்ததில் நிறைய இடத்துல போய் ட்ராவலில் அங்கங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தங்கி ஸ்டே பண்ணி வீடியோ எடுத்து தான் நான் வந்து இப்போ வீடியோ போட முடியும். ஏன்னா எடுத்தோன்னே வீடியோ போட்டால் என்னென்ன பேசினாலும் தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த தரவுகளுக்கு செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த ஊரில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போட்டோம். கண்டிப்பாக வந்து யாருக்கு நல்லது பண்ணாரோ இல்லையோ எனக்கு வந்து என்னோடய சேனலுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோ போட்டனால தான் எனக்கு வந்து நல்ல க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 10,000 சப்ஸ்கிரைபராக வந்திருக்கிறோம். இன்னும் விரைவில் வந்து 10,000 1,00,000 எடுத்துகிட்டு போகணும். அது யார் கையில் இருக்குதுன்னா உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா
நம்ம எஃபைட் கொடுத்து போட்டாலும் அது வந்து யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்ற விஷயத்தினால தான் வெளியே போகிறாங்க. நான் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணமே இல்லை. நீ மதித்தாலும் சரி மதிக்கலாலும் சரி, நான் வீடியோ போடுறது தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு அப்படி ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக போகிறேன். இன்றைக்கி இல்லைனாலும் பிற்காலத்தில் எப்போவாச்சும் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நம்ம ஜிஎம்எஸ் தமிழை வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கிவ்வே வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வீடியோவில் கீழே வந்து பார்த்தோன்னா ஜிஎம்எஸ் தமிழா 10K அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட் மேலே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து 100 கமெண்ட்டுக்கு மேலே வந்து உங்களை 100 பேர்த்தையும் தேர்ந்தெடுத்து அதில் வந்து குலுக்கல் முறையில் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நான் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு ஒரு 1000 ரூபாய் வந்து கிவ்வே கொடுக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து அதனால் வந்து எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதுக்கு போடுற கமெண்ட் வந்து மினிமம், நான் எல்லோரும் கிட்ட 1,00,000 கமெண்ட்டு 2,000 கமெண்ட்லாம் கேட்கல, 100 கமெண்ட்டு ஹேஷ்டேக் ஜிஎம்எஸ் தமிழா 10K அப்படின்ற யாரை டைப் பண்ணி போட்டிருக்கீங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக கொடுக்குற முறையில் அந்த வீடியோ போட்டு நான் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக, ஏன்னா நிறைய பேர் வந்து கிவ்வே கொடுக்குறாங்க, நிறைய இருக்காங்க, அவங்க வந்து நல்ல சோர்ஸுக்கு பண்ணுவாங்க. ஆனால் பட் வந்து என்னால் முடிஞ்சது 1000 rupees 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்குறேன். அதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்காக வந்து கண்டிப்பாக கொடுப்பப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.